வணக்கம். இந்த ஹிட்லிஸ்ட் படத்தோடைய போஸ்டர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ராம் போத்தினேரின்னு தெலுங்குல ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் தான் இந்த படத்தை தமிழ் நடிகர் போலன்ற மாதிரி நினைச்சிட்டேன். ஆனா நான் நினைச்சது டோட்டலி ராங். ஏன்னா இந்த படத்துடைய ஹீரோ விஜய் கனிஷ்கா, இயக்குனர் விக்ரமன் இருக்காருலே அவருடைய பையன், அவருடைய டெபு ஃபிலிம் இது. இயக்குனர் விக்ரமனோட முன்னாள் அசிஸ்டன்ட் KS ரவிக்குமார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. KS ரவிக்குமாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 2 பேர், சூரிய கதிர், கார்த்திகேயன், அவங்க 2 பேரும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ப்ரெஷ்ஷும் ஒரு நாள் முன்னாடியே ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க. இன்டர்வல்ல இயக்குனர் விக்ரமன் மேடை ஏறி கொஞ்சம் கண் கலைஞர்களா எமோஷனலா பேசினாரு. ஆக்சுவலா படத்துல இருந்த சென்டிமெண்ட்டை விட அவர் பேசுனது நிஜமாவே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா எவ்வளவு பெரிய இயக்குனர், எவ்வளவு சில்வர் ஜூப்ளிக்ஸ்லாம் பேக் டு பேக் கொடுத்துருக்காரு. ஆனா பையனுடைய டெபு ஃபிலிம் அப்படின்னும் போது அவர் எவ்வளவு நர்வஸா ஃபீல் பண்றாரு பாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஹிட் லிஸ்ட் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியமா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரோடைய ட்ரீம் ரன் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மாதிரி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் எல்லாமே பண்ணுங்க. அண்ட் அகைன் மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஹிட்லிஸ்ட் ஹீரோ விஜய் கனிஷ்கா ஒரு அப்பாவி ஐடி இளைஞர், வள்ளலாரோட நெறிகளை ஃபாலோ பண்ற ஒரு வெள்ளந்தியான மனுஷன். அம்மா சித்தாரா, தங்கச்சி அபிநக்ஷத்ரா ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வராங்க. சிட்டில புதுசா ஏசிபியா சார்ஜ் எடுத்துக்கிறாரு சரத்குமார். சரத்குமாரோட வைஃபுக்காக ஒரு வீகன் டயட் பிளான் ஆப்பை டிசைன் பண்ணி தராரு நம்மளுடைய ஹீரோ. அந்த ஆப் கரெக்டா லான்ச் பண்ற அன்னைக்கு ஹீரோடைய அம்மாவும் தங்கச்சியும் கடத்தப்படுறாங்க. ஒரு மர்ம நபர் வீடியோ காலில் வந்து மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கர கட்டையான குரல்ல, நான் சொல்றதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணலன்னா உன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை தொடர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ யார் அந்த மர்ம நபர், அவரே கரெக்டா ஹீரோவை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி சாடிஸ்டிக்கா பிஹேவ் பண்ணி டார்ச்சர்லாம் பண்ணோம். பேக்ரவுண்ட்ல இந்த மர்ம நபரை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ற சரத்குமாரால அவரை பிடிக்க முடியுதா இல்லையா, ஹீரோடைய அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்தினாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் ஹிட் லிஸ்ட். அறிமுக ஹீரோ விஜய் கனிஷ்கா ஒரு நீட்டான போர்ட்ரேல கொடுத்திருக்காரு. ஒரு சில இடங்கள் அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன், ரியாக்ஷன்ஸ் இன்னும் கூட பெட்டரா இருந்துக்கலாம். பட் ஸ்டில் முதல் படம் டெபுன்னு பார்க்கும்போது ஒரு கான்பிடண்டான டெபு தான். சாட்லி சரத்குமாருக்கு இந்த படத்துல பெரிய ஸ்கோப் இல்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ரொம்ப அலட்டிக்காம இந்த கேஸ் அவர் டீல் பண்ற விதம்னா நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டில் அவருக்கு இன்னும் கூட கொஞ்சம் உருப்படியான கேரக்டர் கொடுத்துருக்கலாம். முனிஷ்காந்த், சித்தாரா, அபிநக்ஷத்ரா, ஸ்மிருதி வெங்கட் உள்ளிட்ட சப்போர்ட்டிங் காஸ்ட்லாம் பின்னணியில் இருக்காங்க. கௌதம் மேனன் ஒரு சின்ன கேமியோ ரோல்ல வந்துட்டு போறாரு, அவ்வளவே. பட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், பின்னணி இசை, ப்ரொடக்ஷன் டிசைன், கலர் கிரேடிங் உள்ளிட்ட சமாச்சாரங்கள்லாம் இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் உள்ளே ஒர்க் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. அது தெரியக்கூடாதுதான் என்னமோ அந்த ரொம்ப பிஜிஎம்மா வாசிச்சு தள்ளியிருக்காங்க. பயங்கரமான இறைச்சல். ஒரு சோசியோபேத் அவங்க கிட்ட மாட்டிக்கிற ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர், கடைசியில ஒரு ட்விஸ்ட்னு பல ஹாலிவுட் படங்களுடைய தாக்கத்தோட தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் கிளைமேக்ஸ்ல இவங்க கொடுத்துருக்கிற ட்விஸ்ட்ங்கிறது ஒரு லெவல்ல ஒர்க் ஆகுது. அதை விட சில பேர் கெஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் அது ஒரு நல்ல ட்விஸ்ட். அதோடைய செட்டப்புமே கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஒரு வள்ளலார் பக்தன், ஆனா அவனை ஒரு கோழி கடைக்கு போக சொல்றது, கோழியை வாங்கி தலையை வெட்ட சொல்றதுங்கிற மாதிரி முரணான விஷயங்கள்லாம் பண்ணி டார்ச்சர் பண்றது, அதுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு கனெக்ட் கொடுத்ததுன்னு இந்த ஒரு விஷயத்த ஆக்சுவலா ப்ராப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படி இருந்துதான் படம் மொத்தமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃபுக்கு மேல நம்மளுடைய கவனத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான சுவாரஸ்யங்கள் இந்த படத்துல ரொம்ப கம்மி. மேக்கிங்கா ஒரு சப்ஸ்டாண்டர்டான படத்தை பாக்குறோமோங்கிற ஃபீல் படத்தோடைய அடுத்த பிரச்சனை. என் மேக்கப்ல கூட கண்டினியூட்டி, கன்சிஸ்டன்சி எல்லாம் மெயின்டைன் பண்ணாம இருக்காங்க. இந்த ஹிட் லிஸ்ட்ங்கிற டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏசிபிலேயே சரத்குமார் ஒரு தாதாவை மீட் பண்றதுக்காக போய் ஒரு சோஃபால உட்காந்து சொல்லுவாரு, நான் சொல்றதெல்லாம் கேட்கல, ஹிட்லிஸ்ட்குள்ள வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபால இருந்து எழுந்து ஒரு லேக் கொடுத்து போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றேன்னு மிரட்டுவார். அதான் ஹிட்லிஸ்ட்னா அவங்களுக்கு தெரியாதான், இவர் வந்து போட்டு தள்ளிடுவேன்னு வழங்கிட்டு போறாரு. இந்த மாதிரி படத்துல மொமெண்ட்ஸோ டைலாக்ஸோ எதுவுமே அழுத்தமா இல்லை. ஐஸ்வர்யா தத்தாவை வச்சு தேவையே இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரியான ஒரு கேரக்டர், தென் காமெடி மாதிரி ஏதோ பண்ற பாலசரவணன், ரெடின் கிங்ஸ்லி கேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் கதைக்கு சுத்தமா தேவையே இல்லை. அதனாலே தான் நமக்கு அந்த வேகத்திலேயே அவங்க காணாம போயிடுறாங்க. ஒரு டூயட் வைக்காம இருந்தது பெரிய ரிலீஃப். எமோஷனலா ஒரு பிளாஷ்பேக்கை வச்சு அதுல சில பல மெசேஜ் எல்லாம் போட்டு நம்ம செட்டியா ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஒரு பிளாஷ்பேக்குமே கூட நம்ம தமிழ்லயே நிறைய படங்கள்ல பார்த்த மாதிரியான பிளாஷ்பேக் தான். நான் சில படங்கள் பேர்லாம் சொல்லலாம், நான் ஸ்பாயிலர் ஆயிடும், நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே கனெக்ட் பண்ணிப்பீங்க. சோ அந்த பிளாஷ்பேக்குமே கூட அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. அந்த போர்ஷன்ல இவங்க மெசேஜ் சொல்லும் போது கண்டிப்பா ஆடியன்ஸோட மைண்ட்ல சமுத்திரகனி வருவாருங்கிறத இவங்க கெஸ் பண்ணி அந்த சீன்ல சமுத்திரகனியே நடிக்க வச்சது தனிச்சிறப்பு. மொத்தத்துல இந்த ஹிட்லிஸ்ட் ஒரு சுமாரான த்ரில்லர் திரைப்படம். தியேட்டர்ஸ்ல மட்டுமே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கும் UA கொடுத்திருந்தாலும் இந்த வாரத்தோட மற்றும் ஒரு அடல் சொல்லி திரைப்படம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்திலையும் பிளட் ஷெட், வயலன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல், ஜாகிரதையா இருங்கன்னு சொல்றேன்.